இந்த மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஷீட்ரு மெஷின்ங்க. ஸோ ஷீட்ரு மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பப்ஸுக்கு இந்த மாரி பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஸோ அந்த ஷீட் மெஷின் வந்து ரொம்ப நமக்கு என்கொயரீஸ் இருந்தது. அதனால நம்ம அதுவும் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து 2 ரோலர்ல நம்ம இடையில மாவு வச்சுட்டோம் அப்படின்னம்னா, அப்படியே லென்த்தா ஷீட் ஆயி வந்துரும். அந்த ஷீட்ல வந்துட்டு நம்ம எந்த மாரி வேணுமோ அது மாரி கட் பண்ணி பீஸ் எடுத்துட்டு, நம்ம அதுக்குள்ள ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம அ இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, மோட்டர் வந்து ஹெவி டியூட்டி மோட்டருக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் குடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இதில வந்து சென்டர்ல மாவு வச்சுட்டோம் அப்படின்னம்னா, ஷீட் ஆயி வந்துருங்க. ஸோ மாவு வந்து நம்ம பெனையிற தன்மையும் இருக்கு. நல்லா கரெக்ட்டா ஒரு ஹார்டன் கெப்பாசிட்டிஸோட நம்ம பெனையணும். ரொம்ப தொள தொளன்னு பெனஞ்சீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ அதனால அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு பெனையணும். கண்டிப்பா மைதா மாவுல தான் பெனையணும். ஸோ இந்த மாரி சில இதெல்லாம் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்துருங்க. ஸோ இந்த மெஷின் நீங்க பார்த்துட்ருக்கீங்க, ஷீட்ரு மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. அது இல்லாம நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கோயம்புத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இருக்குங்க. அது இல்லாம திருர் மற்றும் கண்ணூர் கேரளால இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எங்க நியர்பையா இருக்கோ, நீங்க அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷின் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு கேட்டுக்கங்க. தேங்க் யூ.